இன்னைக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாத்துலயுமே வந்து அதிகமா ட்ரெண்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து சிஎஸ்கே டீம் வர போறாரா? இதை பத்தி தான் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரூமர்ஸ் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம இதுல டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. என்னடா இது ரிஷப் பண்டை வந்து சிஎஸ்கே டீம்ல எடுக்க போறாங்களா, எப்படிடா இது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக பல வருஷமா விளையாடிக்கிட்டு வராரு. பட் இருந்த போதிலும் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு இந்த 2024 ஐபிஎல்ல மீண்டும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து நல்லா ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும், அதாவது அவரோட கேப்டன்சி வந்து சரியா இல்லை. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் மெகா ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது. இதுல ஏதாவது ஒரு 5 பிக் பிளேயரை மட்டும்தான் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸை தான் வந்து வச்சுக்கிட்டு மீதி எல்லா பிளேயரும் வெளியே விட்டுருவாங்க. ஃபுல்லாக கூட வெளியே விட்டுட்டு மீதி பிளேயர்ஸை கூட ஏலத்தில் எடுத்துக்கலாம் இந்த மெகா ஆக்ஷன்ல. ஸோ அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்ட்டை இந்த ஏலத்தில் வெளியே விட போறாங்க அப்படின்ற நியூஸும் வந்து வந்திருக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ரிக்கி பாண்டிங் வந்து தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கோச்சா வந்து இனிமேல் இருக்க மாட்டேன், நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்றத அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்த ஒரு 4 நாள்லயே இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வருது, ரிஷப் பண்டை வந்து டீம்ல இருந்து தூக்க போறதா அப்படின்னு சொல்லிட்டு. ரிஷப் பண்டை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவரை வந்து சிஎஸ்கே டீம் தான் எடுக்க பார்க்கும். ஏன் அப்படின்னா, தோனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 42-43 ஏஜ் ஆயிடுச்சு. பட் இருந்த போதிலும் அவரோட ஆட்டத்துல அந்த வயசானது சுத்தமா வந்து தெரியவே கிடையாது. ஆனா அவரோட தோற்றத்துல அந்த மாதிரி வந்து தெரியுது அவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா பட் யாருமே, எந்த ஒரு ரசிகரும் சரி கிரிக்கெட் வீரர்களும் அவருக்கு வயசாயிடுது அப்படின்னு வந்து சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ ஆன் ஃபீல்டுலயும் சரி, பேட்டிங்லயும் சரி, எல்லாத்துலயுமே கேப்டன்ஸ்லயும் எல்லாத்தையும் பக்காவா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனா சிஎஸ்கேக்கு இப்போ அவர் கேப்டன் கிடையாது. இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து தல தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. தான் வந்து மென்டரா வந்து சிஎஸ்கே டீமுக்கு இருக்க போறாரு அப்படின்றது கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும். அண்ட் தென் அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம தோனியோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு யுகமே ஆனாலும் சரி, தோனி போன்ற ஒரு மனுஷன் வந்து கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். அந்த இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ சிஎஸ்கே வந்து எந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விக்கெட் கீப்பிங் கேப்டனுக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. விக்கெட் கீப்பிங்ல யார் நிப்பாப்போம்? டெவன் கான்வே அவர் ஓவர்சீஸ் பிளேயர், அவரை வந்து கண்டிப்பா இந்த வாட்டி ஏலத்துல மெகா ஏலத்துல கூட விட்டுட்டு கூட உள்ள எடுக்கலாம். ஆனா விக்கெட் கீப்பிங்ல யாரை எடுக்க போறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன் இருக்காரு. இந்தியன் பிளேயர்ஸை தான் மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை ரிஷப் பண்ட்டுக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரிஷப் பண்ட்டை கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இது அபிஷியலா வந்து வரவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு நியூஸ், நாங்க வந்து ரிஷப் பண்ட்டை வந்து எடுக்க போறோம் அப்படின்றது வந்து அபிஷியலா வந்து நியூஸ் வரல. இன்னும் சில மாதங்கள்ல மெகா ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. அப்போ நடக்க போகும்போது கண்டிப்பா வந்து தெரியும் ரிஷப் பண்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றத. நாம அதுக்காக வந்து இன்னும் சில நாட்கள் பொறுத்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தடுத்து வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து மெகா ஆக்ஷன் கிட்டத்தட்ட வரப்போகுதுனால தல தோனி வந்து குவிட் பண்ண போறாரா இல்ல அவர் கண்டினியூ பண்ண போறாரா அப்படின்றது கேள்விக்குறிதான். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு நாம பொறுத்திருந்து. ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது உங்களோட கருத்து என்ன? நீங்க இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துட்டு உங்களுக்கு மைண்ட் செட்ல என்ன வந்திருக்கும்? சில பேர் வந்து இது உருட்டா இருக்கலாம், என்னவோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க தாட்குள்ள ஓடி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஓடிச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.